அடிக்கலம் பண்ணிட்டு இருக்கிற வர்மாவை வளைச்சு பிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. அகிலாண்டீஸ்வரி, இந்திராணி, அயலி 3 பேரும் இப்ப வர்மா பிடியில சிக்கியிருக்காங்க. வர்மா அழைச்சாங்கன்னு சொல்லி அகிலாண்டீஸ்வரி இந்திராணியும் அயலியும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வர்மா அயலியும் இந்திராணியும் பார்க்க வந்திருக்காங்க. என்ன அகிலாண்டீஸ்வரி, கூப்பிட்டதும் ஏதோ நீயும் வந்து நிக்கிற, லொகேஷன் அனுப்பினதும் கரெக்டா வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப என்ன விஷயமா நீ கூப்பிட்டா அதை சொல்ல முதல்ல அப்படிங்கிறாங்க அகிலாண்டீஸ்வரி. ஆமா, கூட சப்போர்ட்டுக்கு 2 பேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கியே, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன இந்திராணி மேடம், உங்களை பார்க்கறதுனாவே 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப நேரா என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, இவங்க யாரு? நீங்க ஒரு டீச்சர் தானே? மாதர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறீங்க. ஆனா இங்க வந்து இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு வர்மா கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருக்கும்போது, சரி அகிலாண்டீஸ்வரி, அந்த அர்ச்சனாவோட பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அந்த அர்ச்சனாவோட பொண்ணு இதுல யாருன்னு கேட்கும்போது அயலிய கை கட்டிடுறாங்க அகிலாண்டீஸ்வரி. அப்போ அயலிய போய் உத்து பாக்குறாரு வர்மா. அந்த கண்ணை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவதான் ஏடியா இருப்பாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்மாவுக்கு தன்னைத்தானே ஏறுவது. அயலியும் வர்மாவோட கண்ணை நல்லா உத்து பார்க்குறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் இப்போதைக்கு எதுவுமே தெரியலையே. முகமூடியும் போட்டிருக்காரு, தொப்பியும் போட்டிருக்காங்க. இன்னும் கண்ணை மறைச்சு தொப்பியை மூடிட்டு அப்படி பயத்தில் பார்த்துட்டு இருக்காரு வர்மா. அயலி நல்லா உத்து பார்க்குறாங்க. என்னம்மா நீ அப்படி பார்க்குற? உங்கள் அம்மா என்ன முடிக்கணும்னு நினச்சா நான் அவளுக்கு முன்னாடி அவளை முடிச்சிட்டேன். நீ ஏன் நியாயத்தை சொல்லு? நீயுண்டு உன் வேலையுண்டுன்னு இருக்கிறியல, அதே மாதிரி உன் வேலையை யாராவது கெடுத்தா அதில் உனக்கு கோவம் வருமல்ல? அதே மாதிரி தான் எனக்கும் என் வேலையை கெடுத்தா அர்ச்சனா, அதனால நான் அவளை போட்டு தள்ளிட்டேன். உங்கள் அம்மாவுக்கு குடும்பம் இருக்குதுன்னு நானும் பொறுத்து போயிட்டு இருந்தா. என்ன செய்யறது? உங்க அம்மாவுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தேன், ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியலையே. இங்க நிக்கிறாங்களே அகிலாண்டீஸ்வரி, அந்த அம்மா மாதிரி தான் நானும் நல்லது தான் யோசித்தேன். என்னோட நல்லதுக்காக அவங்க யோசிக்கவே இல்லை. அதனாலதான் நானும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு போட்டு தள்ளிட்டேன். ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு வர்மா சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அகிலாண்டீஸ்வரி கூப்பிட்டு, என்ன வர்மா, எதுக்கு இப்ப அர்ச்சனாவோட பொண்ணை மிரட்டிட்டு இருக்க? எது பேசுறதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசுங்கிறாங்க. ஆமாமா, நீ ஏதோ கவர்மெண்ட் டெண்டர்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறியாமே. இதை பாரு, உனக்காக நான் வேற இடம் வேணாலும் பார்த்து தரேன். அதில் என்ன வேணாலும் கட்டிக்கோ. முதியோர் இல்லம் கட்டு, காம்ப்ளெக்ஸ் கட்டு, வேறு என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. ஆனால் உனக்கு அந்த இடம் எதுக்கு? அந்த இடத்த பேசாமல் நீ எனக்கே கொடுத்துரு. நான் உனக்கு அதுக்கு பதிலாக வேறொரு இடத்த கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வருமா. இதை பாரு அகிலாண்டீஸ்வரி, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீயே ஊர்லேருந்து வந்திருக்க. வந்து வர்றதுக்கு முன்னாடி என்கிட்டே நீ முட்டி மோதிக்கிட்டு இருக்க. உனக்கு வயசாயிடுச்சு, இருக்கிற காலத்தை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாமல்ல? நீயே இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்காக நான் இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது எனக்காக நீ ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற அகிலாண்டீஸ்வரி? நான் சொல்கிற வழியில் நீ போயிட்டீன்னா உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் என்கிட்ட முட்டி மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமல்ல? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீ தள்ளி போகிறது உனக்கு நல்லது தான் அப்படின்னு வருமா அகிலாண்டீஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. அகிலாண்டீஸ்வரி, நீ யோசிச்சுட்டே இருக்காத. நான் கேட்டதுக்கு நீ சரின்னு சொல்லுன்னு கேட்கவும் அகிலாண்டீஸ்வரி எதுவும் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? பொழைக்க தெரிஞ்ச வழியை நான் சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுப்போ அப்படின்னு வர்மா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அகிலாண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன வர்மா, இவ்வளவு வருஷமா நான் இங்கே இல்லாத இருந்தது உனக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்குது. உன் பேச்சில் அவ்வளவு திமிர் தெரியுதுன்னா நினச்சி நான் உன்னை இந்த நிமிஷமே காலி பண்ணி போடுவேங்கிறாங்க அகிலாண்டீஸ்வரி. நீ யாரு, எப்படிப்பட்டவ, நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க அப்படிங்கிற ரகசியம் எல்லாமே, உன்னை பற்றின ஜாதகமே என்கிட்ட இருக்கு. அந்த ரகசியத்தை மட்டும் நான் வெளியே விட்டேன்னா நீ இந்தியாவில் இல்லை வேற எந்த மூளைக்கு ஓடி ஒளிஞ்சினாலும் உன்னால தப்பிக்கவே முடியாதுடா வர்மா. ஒழுங்கு மரியாதையா எங்க விஷயத்துல தலையிடாம இருந்த நீ ஏதோ பொழைச்சுக்குவ, இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் கதையவே முடிச்சு போடுவேன்னு அகிலாண்டீஸ்வரி சொல்லவும் அப்போ எகத்தாளமாக சிரிச்சிட்டு இருக்காரு வர்மா. அப்போ போலீஸ் படையே உள்ள நுழையிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே வர்மா பயந்த மாதிரி ஒடுங்குறாங்க. பார்ட்டியா என்னோட பவர் என்னன்னு பார்ட்டியா அப்படின்னு அகிலாண்டீஸ்வரி வர்மாவை கேட்குறாங்க. அப்பவும் வர்மா லைட்டாக சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன சிரிக்கிற? போலீஸ் வந்துட்டாங்க பார்ட்டியல்ல. நான் உன்னை பார்க்க வரும்போது சாதாரணமாக வருவேன்னு நீ நினச்சியா? நீ எனக்கு அனுப்பின லொக்கேஷனை அப்போவே நான் போலீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அகிலாண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ வர்மா போலீஸ்காரரை பார்த்து, என்னையா, என்ன வந்து சேர வேண்டிய மாமல் வந்ததா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று மாதத்துக்கு வந்துருச்சுங்க, இந்த மாதத்துக்கு இன்னும் வரலைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கட்டாக எடுத்து இந்த மாதத்துக்கு வாங்கிக்கோ, அடுத்த மாதத்துக்கு வர வேண்டிய பணம் உனக்கு வந்து சேரும், தன்னால் வரும், சரி நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அகிலாண்டீஸ்வரி, இந்திராணி, அயலி இவங்க எல்லாரும் அப்படியே வயிறறிஞ்சு நிற்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, என்ன அநியாயம், இவனுக்கு கை வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி அயலி வந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அப்படியே கை நரம்புகளில் அடக்கி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அகிலாண்டேஸ்வரி, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இப்போ நான் நினச்சினா கூட உன்னை இதே இடத்துல சுட்டு பொசுக்குவேன். இப்போ நீ தப்பிச்சு போ. ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த இடம் வேணும், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு வா. ஆனால் இதே மாதிரி மறுபடியும் இந்த மாதிரியெல்லாம் சொதப்பி வச்சுட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்து என்னை காட்டி கொடுக்குறேன்னு வந்து நின்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் ஏனோ தானான்னு விட மாட்டேன். அப்படியே உன்னைய செதற அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் தெரியுமா? சரி சரி இந்திராணி, நீங்களும் கிளம்புங்க. என்னம்மா அயலிம்மா, நீங்களும் கிளம்புங்க, ஸ்கூலில் உங்களுக்காக பிள்ளைங்களாம் காத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி, இந்திராணி, அயலி 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க.
சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வர்மா ஐலியோட கண்ணையே யோசிச்சு யோசிச்சு நினச்சி பார்க்குறாங்க. என்னது அன்னைக்கு போய் பார்க்கும்போது இதுதான் அர்ச்சனாவோட குடும்பம்னு சொல்லி யார் யாரையோ காட்டினாங்க. அப்போ இந்த பொண்ணு இல்லையே, இப்போ இங்கே தான் இருக்காங்க. இவளோட கண்ணை பார்க்கும்போது அதே கண்ணு கிடையாது. இது யாரு, இது ஒருவேளை ஏடியா அப்படிங்கிற சந்தேகம் வர்மாவுக்கு வந்துருச்சு. அகிலாண்டேஸ்வரி வெளியில் வந்ததும் சலிச்சுக்கிறாங்க. ச்சே, இந்த போலீஸ் இப்படி காலை வாரி விடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, ஆமாம்மா வர்மாவுக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்கம்மா. வர்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. வர்மாவை சிக்க வைக்கலான்னு பார்த்து போலீஸை வர வச்சாலும் அவர் மூலமாக பிடிக்கவே முடியலையே. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் எதுவுமே பண்ண முடியல. வர்மாவோட ஆட்டம் அழகு அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்கிறாங்க. இந்த வர்மா பண்ணின செயலுக்கெல்லாம் எப்போவே நம்ம தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். வர்மாவை தொடணும்னு நினச்சாலும் இப்படி இருக்கிற சுற்றி ஆளுங்களை முதல்ல கட்டி போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்திராணியும் அகிலாண்டேஸ்வரியும் பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே ஐலேஷ் சரியான கோவத்தில் இருக்காங்க. முதல்லயே வர்மாவை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா நான் ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பேன். சொல்லாமலேயே கூட்டிகிட்டு வந்து இப்படி நம்மளை கவுத்துட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க. ஐலியம்மா நீங்கள் முதல்லயே இதுதான் பிளான்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் நாமளும் பண்ணியிருக்கலாமல்லங்கிறாங்க. ஐலே முன்னாடியே தெரிஞ்சா நீ என்ன செய்வ? நீ தான் வருமானு சொன்னாவே நீ பயப்படுற, வர்மா பேரை கேட்டாவே நீ பயந்து ஓடுற. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இதை பற்றி எப்படி சொல்ல முடியுங்கிறாங்க அகிலாண்டேஸ்வரி. அம்மா அதுக்கு இல்லை, வர்மாவை பார்க்குற சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதோ, அதனால தான் திரும்பவும் இந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நம்ம வேற மாதிரி பிளான் பண்ணி போயிருக்கலாம்ல. அதிலே நீ ஒன்றும் கவலைப்படாத, வர்மா கண்டிப்பாக என்னை தேடி வருவான். அப்படி நான் வர வைப்பேன், நீ வேணாலும் பாருங்கிறாங்க அகிலாண்டேஸ்வரி. வர்மா யோசிச்சுட்டே இருக்காங்க. அயிலு தான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னா அப்போ நம்ம கபிலன் சொன்னது சரியாக தான் போச்சு. இந்திராணி வீட்டில் வந்து தங்கி இருக்கிறது யாரோ போலீஸாக தோணுதுன்னு சொன்னாங்க. அப்போது அர்ச்சனாவோட பொண்ணு தான் போலீஸாக இருப்பாளா? இல்லையே, அவங்கள நான் தனியாக சந்திச்ச போது அவங்க டீச்சர்னு தானே சொன்னாங்க. சாதாரண ஒரு டீச்சர் எப்படி போலீஸாக இருக்க முடியும்? அதுவும் தவிர அவங்க ரொம்பவே பதுங்கலாக நடந்துட்டு இருந்தாங்களே. இந்த சுவாத்தோட ஏதோ குழந்தைங்களுக்கு டீச்சராக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நாம எப்படி போலீஸாக எதிர்பார்க்க முடியும்? அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. இந்த கபிலன் சொல்கிறத நம்புறதா இல்லை நம்ம யோசிக்கிறதா உண்மையா? அர்ச்சனா ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டு அங்கே நிறைய பேர் சூழ்ந்திருந்தாங்களே, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி வர்மா ஒவ்வொருத்தரையா கண்ணுக்குள்ளே யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஐடியை பற்றி நான் பார்த்த மாதிரி தெரியலையே, இவ டீச்சர்னு சொல்லிக்கிட்டு தானே வந்தா, அப்போ அது செட்டப்பா இல்லை இது உண்மையா அப்படின்னு யோசிச்சா வர்மா. சரி, உடனே இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினச்சி அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. விசாரிச்ச போது அர்ச்சனாவோட ஃபேமிலின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு தான் ஐலின்னு சொன்னாங்க. அப்படி இல்லையே, இவ வேற அவ வேற. அவளோட சாதுவான முகமும் இந்த அம்மா கிட்ட ஆக்ரோஷமான கண்களையும் பார்த்தனே அப்படின்னு வர்மா யோசிச்சு யோசிச்சு இதுதான் ஏடியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு வந்து நிற்கிறாங்க. கபிலன் வீட்டில் இருக்கிற ஐலி தான் போலீஸ்னு சொன்னானே, ஒருவேளை அவன் சொன்னதா உண்மையாக இருக்குமா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இங்கே வந்திருக்கிற ஐலி அர்ச்சனாவோட பொண்ணுனா நிச்சயமாக இவ தான் போலீஸாக இருக்கணும், இவ தான் ஏடியா இருக்கணும் அப்படின்னு வர்மா இப்போ ஐலியை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அர்ச்சனாவோட பொண்ணை இன்னைக்கு கண்டுபிடிச்சாகணும், என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாளிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு வர்மா அர்ச்சனா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இங்கே ஐலி வீட்டுக்கு வந்ததும் அவசரமாக ஃபோன் பண்ணி விஜயகுமார் சாருக்கும் அங்கே ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அர்ச்சனா குடும்பம்னு சொல்லி அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி உஷார் பண்ணுறாங்க. சிவா ஐலியை பார்த்து என்ன ஐலி என்ன பதட்டமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவாவும் என்ன ஐலி வர்மாவை பார்த்தியாங்கிறாங்க. ஆமாம் பார்த்தேன், அவள் முகமூடி போட்டிருந்தான், ஆனால் இன்னாருன்னு தெரியல. அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்திட்டாங்க, இப்போ அதனால் பெரிய பிரச்சனையே வரப்போகுதுங்கிறாங்க. சிவா வர்மாவுக்கு நான் தான் ஐலிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனால் நம்ம ஒரு குடும்பத்தை, அதுதான் அர்ச்சனா குடும்பம்னு சொல்லி நம்ம அவனை நம்ப வச்சோம்ல, இப்போ அந்த குடும்பத்தை தேடி வர்மா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த குடும்பத்தை நம்ம ஷேஃபாக எங்காவது தங்க வைக்கணும், அவங்கள அந்த வீட்டில் இருந்து வெளியேற்றணுங்கிறாங்க ஐலி. இதை கேட்ட சிவாவும் ஆமாம் ஐலி, ஏதாவது தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சிவா ஐலி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஐலி விசாரப்படுத்தினதும் அந்த குடும்பமே எல்லாரும் ஒவ்வொருத்தராக பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த சார் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. இப்போ தான் ஐலி மேடம் ஃபோன் பண்ணாங்க, வர்மா நம்மளை தான் தேடிட்டு வந்துட்டுருக்கா, நம்ம இங்கே இருந்ததுக்கான அடையாளம் தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறதும் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வர்மா அந்த வீட்டை தேடி போகிறதுக்கு முன்னாடி வர்மாவை நம்ம சுற்றி வளைச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐலியோட டீமோட எல்லாரும் அங்கே வர்மா போகிற இடத்துக்கு கண்டிப்பாக அங்கே தான் வருவான்னு நினச்சி ஐலி ஒரு ஃபேமிலியாக செட் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே வர்மாவும் குரூப்பாக போகிறாங்க. ஐலி நாம ஒரு குடும்பத்தை அங்கே தங்க வச்சிருக்கோம்ல, அங்கே போய் இவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னா அடுத்ததோட மூமெண்ட் அவனோடது என்னவா இருக்கும் அப்படின்னு சிவா கேட்குறாங்க. வேற என்ன, என்னோட ஒரிஜினல் ஃபேமிலியை பார்க்க போவாங்கிறாங்க. அப்படின்னா அவங்களையும் நம்ம உசார்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா நடிகர் நம்ம விஜயகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி ஐலி விஜயகுமார் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அர்ஜென்ட்டாக என் குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், தயவு செய்து நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க சார், நான் தான் அர்ச்சனாவோட பொண்ணு ஐலிங்கிறத இந்த வர்மா தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாங்க. ஐலி எப்படி தெரிஞ்சது அப்படின்னு விஜயகுமார் கேட்கும்போது அகிலாண்டேஸ்வரி அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி
சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களா கூட்டிகிட்டு போய் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா மூலமாக நான் தான் ஏடிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அநேகமாக என் குடும்பத்தை அவள் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க அயலி. வர்மா அயலி வீட்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே விஜய் குமார் அயலியோட வீட்டை சுற்றியும் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த அயலியோட சிட்டியும் அட்டையும் அப்போ தான் மார்க்கெட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அயலி இறங்கி ஓடி போய் சொல்கிறாங்க, அத்தை சித்தி உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். வர்மா நம்ம வீட்டை தேடி வந்துட்டு இருக்கான். தயவு செய்து நீங்கள் யாரும் வெளியில் போகாதீங்கிறாங்க. அம்மா பேரை சொல்லிக்கிட்டு வர்மா நம்ம குடும்பத்தை குறிவிக்க வரான், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க அத்தை சொல்கிறாங்க, ஆமாம்மா இவ்வளவு நாளாக ஏதோ இந்த அர்ச்சனாவை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உடனே வந்துட்டு பார்த்தியா அம்மா செத்தும் எங்கள் உயிரை வாங்கணும்னு முடிவோடு இருப்பா போல இருக்கு. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. போலீஸ் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க. நீங்கள் யாரும் வெளியில் எல்லாம் போகாதீங்க. போலீஸ் பாதுகாப்போட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அயலி. இதை கேட்டதும் அவங்க சித்தியும் அத்தையும் கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னது நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வச்சுருக்காங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆபத்தாங்கிறாங்க. ஆமாம் ஆபத்து தான். தயவு செய்து சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. எக்கான்ட்டு கூட வெளியே வந்துடாதீங்க. வருமா யாரை வேணாலும் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். உங்கள் உயிர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி அயலி அவங்க சித்தியும் அத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஐயோ இந்த அர்ச்சனா செத்து நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வர்மாவும் அயலியோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கான். அப்போ தான் வர்மாவை கூண்டோடு அப்படியே அயலி சிவா எல்லாருமா சேர்ந்து வளைச்சு பிடிச்சு அள்ளிக்கிட்டு போகிறாங்க. இன்னும் நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.